Hi viewers, welcome to Mano Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து GoPro ஆக்சசரிஸ் நிறையா அதாவது ஒரு செட்டப் இருக்கும் அது ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது டெலிவரி ஆகிருக்கு அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து 49 அமேசான் ப்ரைமில் கிடைக்குது. 5500 போட்டு 72% ஆஃபர்னு போட்டு 1500 கொடுக்குறாங்க. ஷோரூமில் கேட்டதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 3500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து எக்ஸ்டெண்டபிள் ஹேண்ட் மோனோபேட். எவ்வளோ பெருசு வருது பாருங்க. இது வந்து ஸ்டிக்கு. இதில் நம்ம கோப்ரோவை கனெக்ட் பண்ணி செல்ஃபி ஸ்டிக் மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, போக போக ஈஸியாகிடும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஹேண்டில் கிரிப். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று கோப்ரோவுக்கு. ஏன் அப்படின்னா கோப்ரோ வந்து அண்டர் வாட்டர் கேமரா. தண்ணியிலலாம் நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது தண்ணியில் கேமராவை கொண்டு போகும்போது கோப்ரோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டோம்னா இது வந்து ஏர் இருக்கு உள்ள பிளாஸ்டிக். ஸோ மிதக்கும். கோப்ரோட வெயிட்டு தாங்கிட்டு இது மிதக்கும். அப்படியே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப 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 யூஸ் ஆகும். இனிமேல் நம்ம எல்லாம் வரிசையாக வீடியோ இதை வச்சு நம்ம நிறையா பண்ணுவோம். அருவிக்கு போகும்போது, ஃபால்ஸ் போகும்போது, எங்கேனாலும் குளிக்க போகும்போது நம்ம எடுப்போம். மூணாவது வந்து chest strap mount. நம்ம எங்கனாவது பைக்கில் போகும்போது இல்லை வேறு எங்கனாவது போகும்போது, மலை ஏறும்போது, மலையிலேருந்து குதிக்கும் போது, பேராஷூட்டில் குதிக்கும் போது இந்த மாதிரி மாட்டிட்டு இங்கே கேமராவை வச்சுக்கலாம். இங்கே கேமராவை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செஸ்ட் ஸ்ட்ராப் மவுண்ட். அடுத்தது இந்த குட்டி சூட் கேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் எங்கே போனாலும் இது ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். இது இவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள், வெளியே எடுத்து வச்சா. ஆனால் இதுக்குள்ளே அழகாக வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே போனாலும். ஸோ ஒவ்வொன்றா இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்க்ரூ போல்ட்ஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா இங்கே வருங்க, கோப்ரோ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். இப்படி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இப்படி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 ஸ்க்ரூ போல்ட் இந்த பாக்ஸில் வந்திருக்கு. ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன பவுச்சு. எது வேணுமோ திங்ஸ் அதை தனியாக வச்சுக்கலாம். அதில் இல்லைனா கோப்ரோவை மட்டும் இதுக்குள்ளே வச்சு சேஃபாக மூடி வச்சுக்கலாம், ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கோப்ரோ மட்டும் இல்லாமல் உள்ளே வேறு எதுனா கூட வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா இது வந்து என்ன அப்படின்னா லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ செஸ்ட் ஸ்ட்ராப் மவுண்ட்லாம் இருக்குல்ல, அதில் மட்டும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கேமரா கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது அடியில் தான் இது இருக்குது. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணி இது மூலயமா கனெக்ட் பண்ணிப்பாங்க. கோப்ரோ வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இது வந்து செஸ்ட்டில் மவுண்ட் ஆகி இந்த இடத்துல வந்து கோப்ரோ கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லிங்க் வந்து வேணுங்கிற மாதிரி இப்படி திருப்பிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று.
360 டிகிரி ரொட்டேட்டிங் கிளிப் மவுண்ட் இது பேர். இங்கே பாருங்கள், கிளிப் மாதிரி இருக்கா, இதை எங்கே வேணால் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை அப்பா ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி வேணுமோ சுற்றிக்கலாம். ஸோ இதனால தான் இதுக்கு பேர் வந்து 360 டிகிரி கிளிப் மவுண்ட். இது வந்து ரிஸ்ட் ஸ்ட்ராப். இது வந்து எதுக்கு அப்படின்னா, பைக் ஓட்டும் போது இல்லை எங்கன்னா போகும்போது கையில் அப்படி மாட்டிக்கலாம். கையில் அப்படி மாட்டிட்டு இங்கே கோப்ரோ கனெக்ட் பண்ணிவிட்டு பைக் ஓட்டலாம், இல்லை எங்கன்னா அது ஓடுறோன்னா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னா சேஃப் ஸ்ட்ராப்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, கோப்ரோ வந்து ஹெல்மெட்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். காரில் போகும்போது கார் முன்னாடிலாம் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். கீழே அந்த கம் மாதிரி இருக்கும், அதை போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி ஒட்டி வைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கோப்ரோ எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கோப்ரோவில் இந்த கயிறு இருக்குல்ல, கோப்ரோவில் கட்டிட்டு இன்னொரு எண்டை வந்து இதில் கட்டிடும். கட்டி இதையும் தனியாக எக்ஸ்ட்ரா ஒட்டி வச்சுருவோம். ஒட்டி வச்சிட்டோம்னா கோப்ரோ எங்கேனாவது கரண்ட் விழுற மாதிரி இருந்தால் கூட இந்த கயிறு பிடிச்சிக்கும், இந்த ஸ்ட்ராப் பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து சேஃப் ஸ்ட்ராப்ஸ். இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சக்ஷன் கப் மவுண்ட். இது இருக்கு பாருங்கள், சக்ஷன். இதை அப்படியே வந்து இப்படி வச்சுக்கலாம். எங்கேனாவது வச்சுட்டு இங்கே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது பேர் வந்து என்னென்னா 180 டிகிரி சக்ஷன் கப் மவுண்ட். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைக் ட்ரைபாட் மவுண்ட். இதை வந்து பைக்கில் ஹேண்டில் பாரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கேமராவை கனெக்ட் பண்ணி நம்ம ரைட் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட் ஸ்ட்ராப் மவுண்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னா, தலையில் இதை நம்ம மாட்டிக்கிட்டு கோப்ரோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் மேலே கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வெறும் தலையில் கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், பின்னாடி வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். கேமரா நமக்கு எந்த வியூவில் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு வீடியோ கோப்ரோ ஆன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைக் ரைடு. அதே மாதிரி தான் மலை ஏறுறது, குதிக்கிறது, இல்லை ஆற்றுல நடந்து போகும்போது மேலே வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடாப்டர்ஸ். இதை வந்து எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்டெண்டபிள் மோனோபேட் கொடுத்துருந்தாங்கள்ல நமக்கு ஃபஸ்ட்டில் காமிச்சோமே, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி இதில் கோப்ரோவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆர்க் மவுண்ட் அண்டு ஃப்ளாட் மவுண்ட். அதுக்கு வந்து அதசிவ் பேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதை ஒட்டுறதுக்கு. ஆர்க் மவுண்ட் அப்படின்னா என்னென்னா, ஆர்க் சர்ஃபேஸ், அதாவது ஹெல்மெட் சர்ஃபேஸ் எப்படி வளைவாக இருக்கும் அந்த மாதிரி வளைவாக இருக்க சர்ஃபேஸ்லாம் வந்து இந்த ஆர்க் மவுண்ட்டை வந்து நம்ம ஒட்டி அதில் வந்து பக்கிள்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஃப்ளாட் மவுண்ட். ஃப்ளாட் மவுண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கோப்ரோவை நம்ம கனெக்ட் பண்ணி, அதாவது பக்கிள்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அதசிவ் பேட்ஸ் மூலமா தான் நம்ம மவுண்ட்டை வந்து எங்கே வேணுமோ அங்கே ஒட்ட முடியும். இதை நம்ம ஒரு டைம் ஒட்டிட்டோம்னா இன்னொரு டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2லேயும் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கிள்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிலீஸ் பக்கிள்ஸ், இன்னொன்று வந்து ஜே ஹூக் பக்கிள்ஸ். இது வந்து ஜே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஜே ஹூக் பக்கிள்ஸ். 2த்துலேயுமே நமக்கு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம மவுண்ட் பார்த்தோம்ல, ஆர்க் மவுண்ட் அண்ட் ஃப்ளாட் மவுண்ட், அந்த 2 மவுண்ட்லேயும் இந்த பக்கில் கனெக்ட் பண்ணி தான் அதில் நம்ம கோப்ரோவை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த பக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
2 பக்கிளுமே வந்து கனெக்ட் பண்ணால் பயங்கர டைட்டாக வந்து மவுண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ வந்து கோப்ரோ எங்கேயுமே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஆன்டி ஃபாக் இன்சர்ட்ஸ். இதை வந்து நாம் ஃபாக் இருக்க ஏரியாவில் வீடியோ எடுக்கிறப்போ கோப்ரோ கேஸ்க்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாகில் வர வாட்டர் ட்ராப் அந்த இதெல்லாம் வந்து ஃபாகியாக அந்த பனி படிகிறது அது எதுவுமே இல்லாமல் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கிட்டில் இருக்குது. இவ்வளோ கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா 1500 தான். வெளியே கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கூட 3000 சொல்லுவாங்க மினிமம். இது வந்து ஒர்த்தானது. நிறைய பேர் எல்லாமே வந்து நிறைய சூப்பரான ரேட்டிங் கொடுத்து நிறைய ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட். நம்பி வாங்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சாச்சு. கோப்ரோவும் வாங்கி வச்சுட்டேன், ஆக்சசரிஸ் வாங்கி வச்சுட்டேன், எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இன்னும் உருப்படியாக ஒரு நல்லா சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இன்னும் நான் எடுக்கவே இல்லை. இனிமேலாவது அதை எடுக்கணும். ஆல்ரெடி கோப்ரோவில் ஒரு வீடியோ எடுத்துப்பேன் வாங்கின புதுசில். அது வந்து சரியான செட்டிங்ஸ்லாம் வைக்காமல் ரொம்ப சொதப்பலாக எடுத்துருந்தேன். பிரைட்னஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த செட்டிங்ஸே வந்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கையில் எடுக்கும்போது வந்து 360 கேமரான்றதுனால கையெல்லாம் தெரியுது. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டிக்கை வாங்குறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ கொரோனா டைம்னால் இவ்வளோ நாளாக வந்து வீட்டிலே இருந்தது. கோப்ரோ யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. மெயினாக அது வந்து ட்ராவலுக்காக தான் வாங்குது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக நிறையா ஃபால்ஸ் போகிறது, இல்லைனா வேறு எங்கன்னா ஊருக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கும். நிறையா மேக்ஸிமம் வந்து தண்ணி இருக்கிற இடமா போய் குளித்து ஆட்டம் போடுறது தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அண்டர் வாட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேமரா வாங்கினது. ஸோ அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. இப்போ இனிமேல் போனால் வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ பாய்.